அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய பத்திரிகை செய்தி, நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி, முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக இன்று 10/7/2025 வெளியிடப்படுகிறது. ஸோ பாட வாரியான காலி பணியிட விவரங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1996. கல்வி தகுதி, வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க ஏதுவாக 10/7/2025 முதல் 12/8/2025 பிற்பகல் 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் பொழுது உரிய விவரங்களை சரிபார்த்து அதன் பின்னர் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். So date of notifications 10/7/2025. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய டேட் 10/7/2025 முதல் 12/8/2025 வரை. அதை விட முக்கியமானது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பாருங்க, 28/9/2025. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சப்ஜெக்ட் வைஸஸாக கம்யூனிட்டி வைஸஸாக உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ஸும் உங்களுக்கு உண்டு. அதை கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம் நாம. ஸோ ரிசர்வேஷன்ஸ் உண்டு. ரிசர்வேஷன்ஸ் ஃபார் த பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், பிஎஸ்டிஎம்மும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேஜருக்கு வராது. மற்ற மேஜர்ஸ்க்கு நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், போஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் ஃப்ரம் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எல்லாருமே எம்ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 50% அதில் மார்க்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The following original certificates and the mark statements are to be uploaded in the portal along with online application. நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் பொழுது என்னென்னலாம் வைக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி, பிஜி டிகிரி. ஸோ யூஜி டிகிரியில் உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், அடுத்தது டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். உங்களோட எல்லா மார்க் ஷீட் ப்ளஸ் கன்சாலிடேட்டட், அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். பிஜிலையும் அதே மாதிரி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். பிஎட்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் டீச்சர்ஸு, ஸோ பிடி டீச்சர்ஸுக்கு அவங்களுக்கு இஃப் பிபிஎட் எம்பிஎட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம், proof for claiming person studied in Tamil medium reservation, PSTM if applicable. அடுத்தது no objection certificate from the HOD
or appointing authority before filled the application's last date அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So contact certificate from the last studied institution. So service certificate அது வந்து பார்த்தீங்கன்னா who claim the reservation as per the class 5 of the notification அவங்களுக்கு தான் அது service certificate. So contact certificate எல்லாருமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் transgender ID with the gender certificate அவங்க நெக்ஸ்ட் differently abled persons. ஸோ இதெல்லாம் if applicable யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் இதை சப்மிட் பண்ணால் போதும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணணும். அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீஸ். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹600 ஃபார் ஈச் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் except SC, SCA, ST and differently abled persons. So for SC, STA, ST differently abled persons, the examination for each application is ₹300. So இந்த வகுப்பை சார்ந்தவங்களுக்கு ₹300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ₹600 எக்ஸாமினேஷன் ஃபீஸ். அடுத்தது பாருங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 30 கொஷின்ஸஸ் இருக்கும். 50 மார்க்ஸுக்கான 50 மார்க்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் தான் இதில் எலிஜிபிள். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பர்சன்டேஜ் 20 மார்க்ஸ். ஸோ மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேஜர் 110 மார்க்ஸஸ் வரும். எஜுகேஷன் அண்ட் மெத்தடாலஜி 30 மார்க்ஸஸ் வரும். ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்ஸ். இது டோட்டலாக 150 மார்க்ஸ். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஃபார் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து 130 மார்க்ஸ், எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியில் 10 மார்க்ஸ், ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸஸ் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் த டிஆர்பி வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் சிலபஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய நியூ சிலபஸஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸஸ் வரும். ஸோ இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் தான். ஜென்ரல் கேட்டகரிஸில் வரும். ஜிடி அண்ட் அதர்ஸ் 50% எடுத்துருக்கணும். எஸ்சி அண்ட் எஸ்சிஏ 45%, எஸ்டி 40%. ஸோ த மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் வில் பி பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜஸ். அதர் சப்ஜெக்ட்ஸ் பைலிங்குவல். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு 2 லாங்குவேஜஸ்லேருந்துமே கொஷின்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள் 150 கொஷின்ஸஸ். டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3 hours. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் 150. ஸோ மினிமம் மார்க்ஸஸ்லாம் உங்களுக்கு இது முன்னாடி சொன்னது தான். ஃபார் த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 68 மார்க்ஸ். அதாவது 45%க்கு 68 நீங்கள் எடுக்கணும். 40% அப்படின்னா 60 மார்க்ஸ். 50% அப்படின்னா 75 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இந்த மேஜரில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகே, அடுத்தது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் OMR டைப் தாங்க. ஸோ கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் OMR டைப் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது வந்து ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய டவுட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இங்கிலீஷ் மேஜர் அண்ட் பாட்னிக்கான சிலபஸ் மெட்டீரியல்ஸ், நியூ சிலபஸ் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.